ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அழகா குட்டியா சுட்டியா இருக்கிற என்னோட குட்டீஸுக்கு நான் ஒருத்தரை பற்றி பேச போகிறேன். ஆமாம், இன்னைக்கு நான் யாரை பற்றி பேச போகிறேன் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஏசப்பாவை பற்றி தான் பேச போகிறேன். இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்து டேய் மச்சான் நான் உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. யாரும் உங்களுக்காக உயிரை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்காக அவரோட உயிரையே உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தாரு. ஆமாம், ஏசப்பாவோட அன்புக்கு மீறின அன்பு இந்த உலகத்தில் எங்கேயும் இல்லை குட்டீஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? நீங்கள் பாவம் செய்கிறப்ப ஒவ்வொரு தடவையும் ஏசப்பாவை சிலுவையில் அடிக்கிறீங்க. பாவம்னா என்ன தெரியுமா? ஒருத்தரை கோவமாக திட்டுறது, பொய் சொல்றது, திருடுறது, சண்டை போடுறது, அடிக்கிறது, இதெல்லாமே பாவம் தான் குட்டீஸ். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியமெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஏசப்பாவை நம்ம மறுபடியும் சிலுவையில் அடிக்க வேண்டாம். ஒரு தடவை அடிபட்டு ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டார் இல்லையா? பாவம் தானே நம்ம ஏசப்பாவை நம்ம நேசிக்கிறோன்னா இந்த மாதிரி காரியத்தெல்லாம் விட்டுட்டு குட்டீஸ் நல்ல பசங்களா நல்ல குட்டீஸா வாழ கற்றுக்கலாமா? ஓகே, பாய் குட்டீஸ். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு என்னோட ஸ்டோரிஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நிறைய ஸ்டோரிஸை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகே, பாய் குட்டீஸ்.